என்ன ஐசு, என்னை கண்ட உடனே அப்படியே திரும்பிக்கிட்ட? ஏய், ஒன்று தானே கூப்பிடுறேன், பேச மாட்டியா? ஏய், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஏன் ஐசு இப்படி கோவப்படுற? அவகிட்ட நான் கோவப்பட்டு பேசியிருந்தா அவ வேற மாதிரி நடந்திருப்பா. புரிஞ்சுக்கோ ஐசு, எனக்கு புரியாமலா இருக்கு அவளை பத்தி. ஏய், எனக்கு எதையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தயவு செஞ்சு நீங்க போறீங்களா? எனக்கு உங்ககிட்ட பேசவும் விருப்பம் இல்லை. என்ன ஐசு, அவ குணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ எப்படியாவது கல்யாணம் முடிச்சு போகணுங்கிறது தான் என் எண்ணம். மற்றபடி எதுவும் இல்லை. நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் சொல்றத பொறுமையே கேளு. எனக்கு எதையும் கேட்க வேண்டாம்னு சொன்னேன். நீங்க என்கிட்ட எதுவும் பேசவும் வேண்டாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏண்டி கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படி பைத்தியக்காரத்தனமா எதையாவது முடிவு எடுக்கிற? நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் முன்கோபம், எதுக்கு எடுத்தாலும் முன்கோபம். இங்க பாரு ஐசு, வர வர நீ அனிதாவா மாறிக்கிட்டு இருக்க, அவ நீயா மாறிக்கிட்டு இருக்கா. நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அனிதாவை வம்புக்கு இழுக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. எடி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன வம்புக்கு இழுத்துட்டு இருக்கியே? எடி, அன்னைக்கு நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு இப்ப வரைக்கும் மூஞ்சி தூக்கிட்டு இருப்பியா? நல்லா சொல்லு. இங்க பாரு, அவகிட்ட அப்படி பேசினதான் அவ இங்க இருந்து நகர்வா. அவகிட்ட தேவையில்லாம எதுக்கு வம்பளக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். அனிதா, உன்கிட்ட சொன்னத இவளுக்கு எடுத்து சொல்லு. ஏன் தான் இப்படி கோவப்படுறாளோ தெரியல. பேசாம வேலையை பார்த்துட்டு போங்க. புருஷன்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் நான் ஏதாவது கேட்டேனா? இங்க பாரு அனிதா, இவரை நீயே வச்சுக்கோ. இவர் எனக்கெல்லாம் சரிப்பட மாட்டாரு. இங்க பருட்டி, அவரு நம்ம ரெண்டு பேருக்கு தான் புருஷன். தேவையில்லாம அத்தானை ஏதாவது சொன்னேன், அப்புறம் நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். ஒழுங்கு மரியாதையா போய் சாப்பிடு. பெரிய அத்தான் நொத்தான் போ, எனக்கு தெரியும். அடியே, உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் கிடைச்சனா? இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் தொட்டுக்க ஊருகாவா நானு? இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா நான் சொல்றதை ஏத்துக்க. தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருந்த அப்படியே கட்டி தூக்கிட்டு போயிருமே பாத்துக்க. அத்தான், என்ன தூக்குங்க தான். ஏடி, உன்னை தூக்குற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை. ஆளை விடுமா சாமி. ஆமா, அவளை தூக்க மட்டும் உமரால முடியும், என்ன தூக்க மட்டும் முடியாதக்கும். சரியான ஆள் தான் நீரு. சரி வா அனிதா, போவோம். எனக்கு பசிக்குது. அதானே, அத்தாங்கிட்ட 2 நிமிஷம் பேச விட்டுற மாட்டியே, உடனே பசிச்சிடும். இம்பிட்டு நேரம் சண்டை போடும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சா? அதான் உனக்கு கெவுளி அடிச்சிட்டுல, பின்ன என்ன? நீ பேச விட்டுருவியா என்ன? யோ, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. இங்க பாரு, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்துரு, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? இல்லை என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். ஏடி, உனக்கு ஷாப்பிங் போய் முடிஞ்சாச்சுல்ல? அம்புட்டையும் துவைச்சி அயன் பண்ண கொடுக்கணும்னு வச்சிருந்தியே, கொடுத்தியா? அதெல்லாம் கொடுத்தாச்சு, நீங்க தான் போய் வாங்கிட்டு வரணும். அனிதா, எனக்கு பிளவுஸ் தைக்க கொடுக்கணும். அதையும் என்கிட்ட சொல்ற? அதான் ஓ அருமை புருஷன் பக்கத்துல நிக்கிறார்ல, விதவிதமா டிசைன் டிசைனா உனக்கு தச்சு கொடுக்கறதுல இருந்து அப்படி தைக்கணும் இப்படி தைக்கணும்னு சொல்றதுல இருந்து எல்லாமே அவர் தானே. கூட்டிட்டு போ, சும்மா அவர்கிட்ட சண்டை போட்ட மாதிரி சீனை போடாத. ஏய், ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கேன். உன்னை கூப்பிட்டா நீ வரப்போறியா இல்லையா? என்ன கூப்பிட்டா நான் வருவேன், அவளை கூப்பிட்டா அவ எப்படி வருவா? இங்க வீட்டுல பிள்ளைங்களை யாரு பாக்குறது? வா போவோம். எனக்கு போக தெரியும், ஒருத்தர் வர வேண்டாம். அடியே, ரொம்ப தான் கோவப்பட்ட மாதிரி ஓவரா சீனை போடாத. உனக்கு அவருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க, பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். செல்லம்லா, ஏய், எப்போவாது அத்தான் உன் மேல கோபப்படுவனா? இங்க பாரிட்டி, அவளை அனுப்புறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல வாங்க. அவன் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கோம்லாம் சந்தோஷமா தான் இருக்கான். நான் 2 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு படாத பாடு படுறேன். என்னப்பா புலம்பு புலம்புன்னு புலம்புற? விதி வலியதுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? நாம என்ன தேடுமோ அதான் கிடைக்கும். எப்பா உன்னை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. நீ என்ன பண்ண? ஒண்ணுக்கு 2 படம் கட்டிட்ட. அப்போ அவஸ்தை படணும்ல, பட்டு தானே ஆகணும். நீ ஆனா அனிதா மட்டும் இப்படி சொல்லி பாட உன்னை உண்டெல்லாம் ஆக்கிடுவா. இலே, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நீ ஒருத்தனே போதும். நல்ல ஜாலியா தானே படுக்கு. 2 அம்மாவும் நல்ல ஜாலியா நல்லா பாத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா வட இருக்கு. பின்ன என்ன, அவச்ச படுறது பட்டுட்டு போட்டு ஊட. சும்மா ஒரு சின்ன பிரச்சனை இப்படி போட்டு பெருசாக்காதப்பா. நல்ல ஜாலியா இருக்கா, என்ஜாய் பண்ணிக்கணும். அடப்பாவி, இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. அப்பாவை நினைச்சு சந்தோஷப்படுறியா? சில விஷயங்கள் முன்ன பின்ன தான் படுக்கும்.
இல்ல என்னை கண்டா உங்களுக்கெல்லாம் இளக்காரமா இருக்கா? சே சே, அந்த மாதிரிலாம் இல்லப்பா, ஜாலியா இருக்குப்பா. எதுக்குப்பா இலக்கணமா இருக்கணும்? இது நம்ம வீடு, நம்ம குடும்பம். அடிச்சாலும் புடிச்சாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருப்போம். அத நினைச்சா ஹாப்பியா இருக்கு. ஆமால தம்பி. அட பாவியலா, என்னை வச்சு நல்லா செய்யறீல. ஏமல இந்த கொலை வெறி? அட போப்பா, இதான் நல்லா இருக்கு தெரியுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, நான் போய் கேக் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு என்னமோ வீடியோ கூட லென்த்தா போட முடியல. அனிதா அம்மா தலைவலின்னு சொல்லிச்சு. அதனால இன்னைக்கு நம்ம லட்சுமி அம்மாக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுவோம். சரியா? நான் போய் எடுத்துட்டு ஓடியாரேன். என்ன நீ சொல்ற? ஆமா தம்பி, உனக்கு தெரியாதா? லட்சுமி அம்மா உன்கிட்ட சொல்லலையா? சரி, இந்த லட்சுமி அம்மா என்னையோட ஆளா மதிச்சுன்னு சொல்லி இருக்கும்ல. நேற்று நான் போன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட சொல்லவே இல்லை பர்த்டேன்னு. நானும் மறந்து போயிட்டேனே. போய் கேக் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நம்ம தின்னுட்டு மிச்சம் ஒரு பீஸை தான் லட்சுமி அம்மாக்கு கொடுக்குறோம். இல்ல, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. எங்க அக்காவை பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? அட போப்பா, நீ வேற. பர்த்டேலாம் முதல்ல அருண்டையும் அஸ்வின்டையும் சொல்லணும். அதை சொல்றது கிடையாது. எப்ப சொல்லிருக்காங்க தெரியுமா? அப்ப கேக்க தின்னுட்டு ஒரு பீஸ் போடும், அப்பாவுக்கு மட்டும் கொடுத்து விடுவேன். சரியா? அண்ணே நீ போய் கொண்டு வரேன். சரியில்ல தம்பி. இப்ப எதுக்கிட்ட இடிச்சுக்கிட்டு நிக்கிற? பர்த்டே விஷ் பண்ணதுக்கு வந்தேன். வேலையை பார்த்துட்டு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. சும்மா விட்டா போதுமே, ஈனு நிப்பீங்களே. அனிதாம்மா, இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. ஓடி அனிதாம்மா. ஏங்க, இங்க நான் ஒருத்தி இருக்கேன், என்ன கண்டுக்கிறீங்களா? அண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குனே. நம்ம இத பார்த்து பொறுமை வேண்டாம். நம்ம பேசாட்டி லட்சுமி அம்மாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு போவோம். சரியா? இவங்க எப்பவுமே இப்படித்தான். ஆமால தம்பி, நம்ம பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு லட்சுமி அம்மா வீட்டுக்கு சாப்பிட கிளம்புறோம். இவங்களாம் வயிறு காஞ்சி போய் கிடக்கட்டும். அது எப்படி? எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா? நாங்க விட்டுருவோமா? வந்துட்டோம்ல. அதானே, கேட்கணும்னு முதல்ல ஓடியாந்துருவியே. உனக்கு மூக்கு வேத்துக்குமே. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் என் அன்பு சகோதரி லட்சுமி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. இன்னைக்கு போல எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் யூ சோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. ஐ லவ் யூ சோ மச் அக்கா. எப்பவும் ஹாப்பியா இருங்க. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு லக்ஷ்மி மாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday, my dear mom. Happy birthday to you. Hi Lakshmi amma, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I love you so much amma. Hi Lakshmi amma, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. I love you so much amma. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எங்களால் கண்டினியூவே பண்ண முடியல. என்னன்னே தெரியல, காலையிலேருந்து எழும்புறதுலேருந்து செம்ம தலைவலி. அதனால் இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கிறேன். சாரி. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, தலைவலி வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியலையா? இதெல்லாம் ஒரு சாக்கு. நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புறேன். வேற என்ன செய்யறது? சோறு கிடைக்கணுமே, இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா எடுக்கிட்ட என்ன வழினாலும் பொறுத்துக்கும். ஆனால் தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாம குப்பிட அடிச்சு லைட்டு ஃபேனு டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு குப்பிட அடிச்சு பட்டுரும். யார் பேசினா கூட கேட்காது. ஏன்னா தலைவலி வந்தாலே எங்கள் அம்மாவுக்கு வாமிட் ஓட ஆரம்பிச்சிடும். ஒற்றை தலைவலி படித்து எடுத்துரும். அதனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் படுற கஷ்டம் எங்களோடே போட்டும். ஐ லவ் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டேய், இல்லை கொஞ்சம் விட்டா போதுமே. இல்லை ஒரே அடியா வேற யாரும் வேண்டாம், நீங்க மட்டுமே போதும் அசிங்கப்படுத்துறதுக்கு. போங்க, போய் சாப்பிட்ற வழியை பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நாளைக்கு சந்திக்கிறோம். இங்க பாருங்க, அனிதாவையும் அத்தானையும். ஓகே, பாய்.